ஒரு வரலாற்று பிழையை அந்த நாடு செய்துவிட்டது. அப்போ யாரோ மிக தவறாக தொடர்ந்து வழிநடத்துகிறாங்க. இப்போ மிக மோசம். ஷாபாஸ் ஷெரீப் வீட்டிலிருந்து அகற்றப்பட்டார், அப்புறப்படுத்தப்பட்டார், வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார். அப்போ பாதுகாப்பாவா இல்லை பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார். பிஎம் வீடு மேலே குண்டுமழை பொழிந்துள்ளது. அப்போ பயங்கரவாதத்தை ஊற்றி வளர்த்ததுக்கு விதைச்ச வினைக்கு இப்போ ஒரு சரியான பதிலை அறுவடை. இஸ்லாமாபாத் தரைமட்டம் ஆனாலும் நம்ம அச்சப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்ப நம்ம நிறைய வாய்ப்பை கொடுத்துட்டோம்ல. இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு திருந்து சாமி இது தப்பு வேணாம் வேணான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பல முறை அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம், பல முறை அவர்களுக்கு சொல்லி பார்த்தோம், நட்பு பாராட்டினோம். அவர்கள் நமக்கு முதுகில் குத்துவதே பாகிஸ்தானின் பழக்கமாக கொண்டார்கள். சார் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனத்திற்கு உள்ளாக இருக்குது சார். நீங்கள் புவிசார் அரசியல் சார்ந்து ரொம்ப நுட்பமாக கவனிச்சுட்டு வர்றீங்க. இந்தியாவினுடைய பிரதமர் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பல வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொண்டாங்க. உலக தலைவர்களிடையே நேரிலெல்லாம் சந்தித்து பேசினப்பெல்லாம் இங்கே சிலர் வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க. பிரதமரை இந்தியாவின் பிரதமர் தான் அவர் இந்தியாவிலேயே பார்க்க முடியாது அப்படிலாம் ஒரு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவினுடைய பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதலை ஒரு நாடு கூட எதிர்க்கவில்லை. எல்லாமே நேர்மறையாக இந்தியாவின் பக்கம் இருக்கின்றன. பயங்கரவாதத்தை வேறு இருக்க இந்தியாவுக்கு துணை நிற்போம், ஒத்துழைப்போம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற நாடு. நேபாள் பிரச்சனையில் ஆழ்ந்திருந்த போது இந்தியா பண உதவி செய்தது. சிலோன் அதாவது ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட எண்ணெய் வாங்குவதற்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு தவித்து கொண்டிருக்கும் போது நட்புக்கரம் நீட்டிய நாடு இந்தியா. மாலத்தீவு வாலாட்டிய பிறகும் மாலத்தீவு பிழைத்துக் கொள்ளட்டும் அப்படின்ட்டு அவர்களுக்கு பண உதவி செய்த நாடு. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீரை அனுப்பி வைத்த நாடு இந்தியா. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் வந்த பிற்பாடு கூட அங்கே இருக்கும் ஹாஸ்பிட்டல்கள், கல்விக்கூடங்கள், மற்ற டேம்கள், மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், ரோடு மற்றும் டேம்கள், அணைகள், இதை எல்லாத்தையும் நாம் நிறுத்தவில்லை, முடித்து கொடுத்தோம். அதான் சார். அப்போ பிரதமருடைய அந்த வெளிநாட்டு பயணம் என்பது மிக ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு மேற்கொள்ளப்பட்ட பயணம். அந்த பயணத்துடைய பலனை இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாமா? தலைவர்களாக நேரில் இதில் என்ன சார் டவுட் இருக்கு? பிரான்ஸ் இந்தியாவுடன் 63,000 கோடிக்கு இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் வந்து கடனுக்கு வெப்பனை வாங்குறவனை பார்ப்பானா இல்லை அவனுக்கு காசு கொடுத்து வாங்குறவனை பார்ப்பானா? பிரிட்டன் இந்தியாவோட ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்கா டேரிஃப் அக்ரிமெண்ட்டுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் லாபத்தை பார்த்து தான் நம்மிடம் நட்புறவை பாராட்டுகிறார்கள். அவர்கள் லாபத்துக்காக நமக்கு நம் சொல்வதை கேட்பார்கள் என்று புரிந்து கொண்டு அதை செய்வதற்கும் கொஞ்சம் தெளிவு வேண்டும் அல்லவா? அதாவது என் வளர்ச்சி முக்கியம் என்று நினைக்கும் எந்த ஒரு நபரும் இதை செய்ய முடியாது. என் நாட்டின் வளர்ச்சி முக்கியம் என்று நினைக்கும் நபரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஷாபாஸ் ஷெரீஃபா இருந்தா எனக்கு எவ்வளவு கட்டிங் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருப்பார். நான் லண்டன்ல வீடு கட்டட்டுமா, வாஷிங்டன்ல வீடு கட்டுமான்னு பார்த்துருப்பாரு. விமர்சனங்களை எல்லாம் கடந்து தொடர்ந்து பிரதமர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள், தலைவர்களுடைய சந்திப்பு, அந்த நட்புறவு இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமளவில் கை கொடுத்திருக்கிறது, பலன் கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆமாம் ஆமாம். அதனால தான் வந்து இந்தியாவின் பக்கம் அனைத்து நாடுகளுமே நிற்கின்றது. அதாவது மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய நாடுகள் கூட இன்றைக்கு வெளிப்படையாக இந்தியா அவர்களுக்கு நட்பு பாராட்டிய நாடுகள், அவர்களின் தாயாய் தந்தையாய் அவர்களை காப்பாற்றிய நாடுகள், பாகிஸ்தானுக்கு பலமுறை பணத்தை அள்ளி 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 கொடுத்த நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், சவுதி அரேபியா, யுஏஇ, குவத்தார், பஹ்ரைன், இன்னைக்கு உக்ரைன் உட்பட உக்ரைனுக்கு ராணுவ தளவாடலாம் கொடுத்துட்டு உக்ரைன் அமைதியாக தானே இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நடப்பது நடக்கட்டும். இந்தியாவிடம் கெஞ்சுகிறார்கள், மன்றாடுகிறார்கள், இது வேண்டாம் என்று தயவு செய்து கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதே பாகிஸ்தானிடம் அச்சுறுத்தல் விடுகிறார்கள். நீ இதை செய்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், செய்யாதே என்று சொல்கிறார்கள். அதை மீறியும்
பாகிஸ்தான் இதை செய்வதென்றால் ஐ திங்க் திஸ் இஸ் அ லாஸ்ட் டிச் எஃபர்ட் ஆஃப் பாகிஸ்தான். இது அணையும் விளக்கு அகிலாண்டமாக எரியுமா கடைசியில் பிரைட்டாக. ஸோ பாகிஸ்தான் இராணுவம் வந்து அதோட லாஸ்ட் அட்டம்ப்டாக இதை நான் பார்க்குறேன் நான். ஏன்னா பிரதமரின் வீடு தாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற செய்தி வருதுன்னா அப்போ இஸ்லாமாபாதை நாம் இலக்கை எட்டிவிட்டோம், அதை தாக்கிவிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்போது பாகிஸ்தான் இராணுவ தலைமையகம் மற்றவதெல்லாம் என்ன விதிவிலக்கா என்ன? பிரதமரே அங்கே இல்லை, பிரதமரே அவர் வீட்டை விட்டு ஓடுறாரு அப்படிங்கிறப்ப வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா அது ஒன்று. இப்போ தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் இந்திய இராணுவம் நௌஷேரா செக்டாரில் பாகிஸ்தான் போஸ்ட்டுகளில் இருந்து மொத்த போஸ்ட்டுகளையும் பாகிஸ்தான் வீரர்களை கொன்று குவித்துள்ளது. பாகிஸ்தான் போஸ்ட்டுகளை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது பல இடங்களில். சார் அப்போ இதில் இப்போ இந்த நேரத்தில் நிறைய பேர் சார் இப்போ நீங்களுமே வந்து இது 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 நடந்தே ஆகணும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ பிஓகே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்து அவர்கள் வழிவகுக்கிறார்கள், மீட்பதற்கான நேரம் நெருங்கிட்டு அவர்கள் வழிவகுக்கிறார்கள், நாம் வழிவகுக்கவில்லை. அப்போ இந்த இந்த ஆப்ரேஷன் மேபி நம்ம மொத்த பிஓகே மீட்போமா இல்லையா என்று தெரியாது. ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தான் இப்போது நம் பயணம் இருக்கும் என்பது நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம பகுதியை மீண்டும் மீட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மொத்த பகுதியை மீட்போமா இல்லை எந்த பகுதி வரை மீட்போம் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதுக்கு காரணமும் பாகிஸ்தான் தான் இன்றைக்கு. சார் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதியும் மூலமும் அந்தமும் பாகிஸ்தான் தான். இப்போ தொடர்ச்சியாக சார் இப்போது முப்படைகளுடைய தளபதிகளுடைய அடுத்தடுத்து தனித்தனியாக தளபதிகளோடு ஆலோசனை, தலைமை தளபதியோடு ஆலோசனை, உள்துறை அமைச்சர் தொடர்ச்சியாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற ஜம்மு பகுதி முழுவதும் நௌஷேரா செக்டார், குறிப்பிட்டு நௌஷேரா செக்டார் ஜம்மு பகுதி முழுவதும் நம்ம பீரங்கி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளோம். பாகிஸ்தான் இராணுவம் நிலை குலைந்துள்ளது. தற்போது வரும் தகவல்கள் பாகிஸ்தான் இராணுவம் ஆல்ரெடி அவர்கள் ஒரு பெரும் பீதியிலையும் அச்சத்திலையும் இருக்கிறது. ஆல்ரெடி அவங்களுக்கு சப்ளை ஷார்ட்டாக இருக்கு. ஸோ அவங்களோட அஃபென்ஸ் எல்லா அஃபென்ஸையும், அதாவது எப்படி போட்டாலும் அடிக்கிறானேயான்றது ஒரு விதம், எப்படி போட்டாலும் நாம் தடுத்தோம் முதலில், இப்போது நாம் திரும்பி அடிக்கிறோம். ஸோ அவர்கள் நாம் தடுத்த போதே அவர்களின் அந்த ஆக்ரோஷமும் அந்த உத்வேகமும் அந்த ஒரு நம்பிக்கையும் சீர்குலைந்திருக்கும். இப்போது பாகிஸ்தானின் இராணுவத்தின் தன்னம்பிக்கை லோயஸ்ட் ஸ்டெப் அப்படின்வாங்க, அடிமட்டத்தில் இருக்கும். இப்பொழுது நாம் திரும்பி அடிப்பதற்கான கரெக்டான சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்துள்ளது. திரும்பி அடித்துக்கொண்டு இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அதை ஆல்ரெடி தொடங்கிவிட்டோம். அதன் வழிபாடு தான் பிரதமர் பதுங்க வேண்டிய நிலைமை பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் சொல்கிறது அடிப்படையிலையும் வந்து கொண்டு இருக்கிற தகவல்கள் அடிப்படையிலையும் பார்க்கின்ற பொழுது இப்போ 2-3 நாள் இல்லை 4-5 நாள் ஒரு மிக குறுகிய கால யுத்தமாக தான் இது. நான் 3 நாள் முதல் நாள்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் சார். இல்லை அதையும் மீறி இப்போ நீங்கள் இந்த ஒரு நாள் இரவோடு முடிஞ்சிடும். இல்லை பாகிஸ்தான் எல்லாத்தையும் ஒரே நாள் யூஸ் பண்ணிடுவான் போல இருக்கே, அதுதானே பிரச்சனை. அதுவும் ஒரு முடிவுக்கு வந்து இந்தியா இன்றைக்கு காலையில் இப்போ எப்படி செய்தியாளர் சந்திப்பை தாக்குதலுக்கு முன்பு என்று நடந்துச்சோ அதே போல் இப்போ நீங்கள் தான் குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விமானப்படையுடைய தளபதி ஒரு வெற்றி செய்தியோடு செய்தியாளர் சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், மாலையில் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க. ஏற்கனவே விங் கமாண்டரை வந்து பேசினாங்க. அது அப்படி என்னது சோபியா குரோஷி அண்ட் விவோமிகா ஜலந்தரை நோக்கி சுட்ட எல்லா ட்ரோன்களும் தாக்கப்பட்டுள்ளன. ஜலந்தர், அம்சரஸ், அப்புறம் பதான்கோட், இப்படி இலக்குகளை ஒரு இலக்கை கூட அவர்கள் எட்டவில்லை. இப்போது பதில் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் ஓடுகின்றார்கள். பாகிஸ்தான் நிலைகள் மீது இந்திய ராணுவம் ஒரு கடுமையான தாக்குதல். ஜம்மு காஷ்மீருடைய நவ்ஷேரா பகுதியில் இதுக்கு முன்னாடி தான் சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இருதரப்பு மோதல் பயங்கரமாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிரஞ்சன் சார், நீங்கள் குறிப்பிட்டீங்க, நீங்கள் எதை கணிச்சு குறிப்பிட்டீங்க அப்படின்னு தெரியலை. ஆனால் இன்றைக்கு விங் கமாண்டர் கர்னல் 2 பேர் வந்து செய்தியாளரை சந்தித்தாங்க. சோபியா குரோஷி கர்னல், விங் கமாண்டர் வியோமிகா சிங், இந்த 2 பேருமே இன்றைக்கி சந்தித்தாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்டீங்க, ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் குறிப்பிட்டீங்க.
அடுத்து விமானப்படையினுடைய தளபதி ஒருத்தர் இல்லை பெண் அதிகாரி ஒருத்தங்க வந்து சந்திக்க போகிறாங்க. நாரி சக்தி அவங்க வந்து கப்பற்படையை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கப்பற்படை ஷரீஃபின் வீடு லாகூரில் இருக்கும் வீட்டுக்கு மிக அருகில் குண்டுமலை பொழிந்துள்ளார்கள். அதனால தான் அவர் அந்த இடத்த விட்டு அவர் இஸ்லாமாபாத்தை விட்டு ஓடினார். அவர் குடும்பம் லாகூரை விட்டு ஓட போகுது. இன்னொரு விஷயமும் பார்க்குறப்ப சார், அந்த ஜாகிரபிக்கில் அங்கே பலுச்சிஸ்தான், சிந்து, பஞ்சாப் உள்ள பிரச்சனை இருக்குது, லாகூர் இருக்குது, ராவல்பிண்டி இருக்குது, கராச்சி, இந்த போன்ற நகரங்கள் மட்டும்தான் சார் முக்கியமான நகரங்கள். இப்போ அந்த நகரங்கள்லே இப்போ இந்த குண்டுமலை, இந்த தாக்குதல் அப்படிங்கிற இருக்கிறப்ப இவற்றையெல்லாம் அடுத்தடுத்து பாகிஸ்தான் இழந்துட்டு இல்லை பெரும் சேதத்தை சந்திச்சா மீண்டும் எழுந்து வர்றதுங்கிறது சாதாரணமாக. அது உங்களுக்கு எனக்கும் கவலை இல்லையே. அவர்களுக்கே இல்லாத கவலை உங்களுக்கு எதுக்கு சார்? இல்லை, இன்னொன்று பேசணும். பயங்கரவாதத்தின் பிடியில் சிக்கி இருக்கிற பாகிஸ்தானை மீட்பதற்கு பாகிஸ்தானுக்காகவும் நம்ம இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. ஆக்சுவலாக அவங்க முழுதும் அழிந்தால்தான் புதுசாக அவர்கள் கட்டும்போது இது எதற்காக நாம் அழிந்தோம் என்று சிந்திப்பார்கள். பலமுறை பாடம் கற்றுக் கொடுத்தும் அவங்க புத்தி வரல. ஏன்னா இந்த பாடமானது இது பாடமாக நம்ம சொல்லி முதல்ல இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். ஏன்னா 90களில் இருந்தன இந்த ப்ராக்சி வார் கான்செப்ட் வந்து சூடு பிடிச்சது. அதற்கு 30 ஆண்டுகளுக்கு கழித்து நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போது ஏற்பட்டுள்ளது. அதை நோக்கி தான் நம் பயணம் சென்று கொண்டிருக்கிறது.